வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் அந்த குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 27/5/2025. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 8:32 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அதுக்கு பிறகு பிரதம திதி வந்துடுது. இன்றைய நாளில் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாகவே நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது. இன்றைய நாளில் நாம யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் காலையில் 10:54 வரை சுகர்ம நாம யோகமும் அதற்கு பிறகு திருதி நாம யோகமும் இருக்குது. இன்றைக்கு கரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் காலையில் 8:33 வரை நாகவ கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவக்கரணமும் இருக்குது. பத்திரை கரணம் 6:46 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பவக்கரணம் வந்துடுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு திசை சூலம் இருக்குது. அப்போ வடக்கு திசையில் ஏதாவது ஒரு தேவைக்கோ அவசியமாக போகணும்னு இருந்தால் நீங்கள் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம். அதுக்கான பரிகாரம் பாலாகும். போகிற காரியங்கள் சிறப்பாகவும் வெற்றியும் கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை 6:58 வரைக்கும் சித்த நாம யோகமும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்தாதி யோகமும் இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகவ கரணம், பத்திரை கரணம், வளர்ப்பிறை பத்திரை கரணம்ங்கிறது சிறப்பு தான். அது 8:33 பிறகு வருது. 8:32 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. சுகர்ம நாம யோகம் அதுவும் ஓரளவுக்கு நன்மையான திதி தான். இப்போ இன்றைக்கி பிரதம திதின்னு பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பேசாமல் இருந்தால் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். பத்திரை கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பத்திரை அப்படிங்கிறது வளர்ப்பிறை பத்திரை சுபகரணம். கேது அதிபதியாக வர்றனால ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம், தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயம், பாராயணங்கள் ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் வேத பாடசாலைகள், ஜோதிடம் கற்றுக்கொடுத்தல், கற்றுக்கொள்வது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இன்றைய நாள் சிறப்பாக இருந்தாலும் அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த நேத்திரன் ஜீவனுடைய பார்வை குறைவாக இருக்கிறனால நான் எப்போவுமே சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் விட்டுட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிங்க அப்படின்னு. அப்போ அந்த நாள் முழு ஜீவன் நேத்திரன் இருக்கும். நல்ல திதிகளோடு சேர்ந்து வரும்போது அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். பொது பலன் நான் உங்களுக்கு எல்லா நேரமும் ஒவ்வொரு மாதம் இந்த கடந்த 5 மாத காலமாக உங்களோட இந்த தொலைக்காட்சி வாயிலாக காலையில் 7 மணி ஆகும்போது நான் காலையில் வந்துடுறேன். இந்த வந்த நாள்லேருந்து நான் சொல்கிற விஷயந்தான் நாங்கள் சொல்கிறது பொது பலன். அப்போ இந்த பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராசியை பார்க்குறோம். ராசிங்கிறது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ உடலை மட்டுமே பார்க்கக்கூடாது. உயிர் எங்கே இருக்குது? லக்னத்தில் இருக்குது. அப்போ எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லக்னம். நாம் ராசின்னு பேசி பழகிட்டோம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய லக்னம். ஏன்னா ஜோதிட கணிப்பு லக்னத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு பலாபலன்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 இதையும் பாருங்கள், ஒப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமான்ற தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம சொல்கிற பலன் யார் சொன்னாலும், நான் சொன்னாலும் சரி, வேறு ஜோதிடர்கள் சொன்னாலும் சரி, அவங்களோட பலனோட உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ எப்போவுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு முதலே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் அப்படிங்கும்போது முதலாவது லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, 2வது ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, 3வது உங்களுடைய கர்ணநாதன் யார். ஏன்னா அந்த கர்ணநாதன் தான் உங்களுக்கு
பர்சனல் பாடிகார்ட் அல்லது உங்களோட பாதுகாவலராகவும் இருந்து உங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளை வெற்றி அடைகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறவர் அந்த கர்ணநாதன். அப்போ கர்ணநாதன் யோகாதிபதி. இந்த யோகம் நாம யோகத்தின் அடிப்படையில் யோகி அவயோகின்னு வருவார். அந்த யோகிங்கிறவர் தான் அவர் 10 தாய்க்கு சமனானவர். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியது யோகாதிபதி. 5வது விஷயமா உங்களுடைய மகா திசை புத்தி, இது சாதகமாக பாதகமாக, இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையை அப்படியே தெளிவாக கொண்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஏன் உங்களுக்கு யோகாதிபதியும் கர்ணாதிபதியும் தேவை அப்படின்னா அவங்கள தொடர்ந்து வழிபட உங்களுக்கு ஆத்ம பலமாகவும் சக்தியாகவும் மாறி உங்களுக்கான வழிகளை கொடுப்பாங்க. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ குழந்தைகள் ரீதியாகவோ முக்கியமாக ஆண் குழந்தை ரீதியாகவோ உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருப்பவங்க அவங்களுக்கான வளர்ச்சிகள் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஒரு ஆர்டர், புதிய ஒரு வாடிக்கையாளர், இப்படி நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடியதாக இன்றைக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அப்போ அதே மாதிரி கல்வி கற்பவர்கள் அந்த கல்விக்கான வழிமுறைகள் அதுக்கான ஒரு புதிய ஏற்பாடுகள்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் இன்னும் பெருக்கிக்கிறதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய சிவபெருமான், தர்மசாஸ்தா, இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா தந்தை வழி உறவுகள், தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே மாதிரி கல்வி கற்பவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில், அதே நேரத்தில் பட்டய கல்வி அல்லது மேல்கல்வி உயர்கல்வின்னு நம்ம சொல்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா அந்த தீர்மானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், அது ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலேருந்து இன்னொரு தொழில் போகிறது, அல்லது புதியதாக ஒரு தொழில் தொடங்குறது, தொழில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, அதே நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறது, வெளிநாடு போகிறது, ஊரை விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, இப்படி ஏதாவது ஒரு முடிவு வாழ்க்கை சம்மந்தமாக இன்றைக்கி எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை. அதனால் பொறுமையாக காதுங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக தொழில் செய்கிற இடங்களில் கவனமாக இருக்கணும். சொந்த தொழிலோ சுய தொழிலோ அல்லது இன்னொருத்தட வேலை செய்கிறீங்களோ எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில விபத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, திருட்டு பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அங்கே சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் தந்தையினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா அப்பா ஒரு வயசானவராக இருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டிருக்காரு, இப்போ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் மேலதிகமான ஒரு அக்கறையை ஒரு பார்வையை பற்றிக்கொள்ளுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செஞ்சு கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விடயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரன் தேடுபவர்கள், அந்த திருமணத்துக்காக வேண்டி ஏதாவது காரியங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறவங்க, அதை பத்திரிகை அடிக்க போகிறேன், ஒருத்தரை இன்வைட் பண்ண போகிறேன், இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், அது வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி குழந்தைகள் விஷயம், முக்கியமாக 2வது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி நண்பர்கள்,
கூட பணி செய்பவர்கள், பங்குதாரர்கள், உறவினர்கள் விஷயத்துல எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தந்தை வழி உறவுகள் அவங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் உங்களுடைய கணவருக்கும் அல்லது மனைவிக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி, சூரிய பகவான், இவங்களோட குலதெய்வம், கர்நாடக யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடன்களை கொடுத்து தீர்ப்பீங்க, அதுக்கான வருமானங்கள் வரும், கொடுத்த கடனை வசூலிப்பீங்க. நோய்களில் ரொம்ப நாளாக ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அதுக்கான சரியான சிகிச்சை இல்லைன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன், பதவி உயரம், எதிர்பார்த்த ஊழியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. கல்வி கற்றவங்க அவங்க கல்வியில் தேர்ச்சி அடைஞ்சு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் இனம் காணுவீங்க, இல்லை எதிரிகளை வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், ஆஞ்சநேயர், இவங்களோட குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக வேண்டி நீங்கள் செய்கிற கொண்டாட்டங்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, அதாவது கணவன் மனைவி இடையிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். சில உறவினர்களுக்கு இடையிலும் வரலாம், நண்பர்களுக்கு இடையில் வரலாம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, அவங்களோட குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய் வழி உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீண்ட நாளாக தாய் ஒரு உடல்நல கோளாறில் இருந்து அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க அதுலேருந்து வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய நாள் இருக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், சச்சரவுகள் இருந்தால், வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். புதிதாக வாங்கக்கூடிய இருக்கும். கணவன் மனைவி இடத்திலே அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்குது. ஆக மொத்தத்தில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், முத்து மாரியம்மன், அம்பாள், விநாயகர் வழிபாடு, இவங்களோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது, குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், நாங்கள் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துக்கணும். அது எது சம்மந்தப்பட்டவங்க, கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும், கடல் விட்டு கடந்து போகிறதா இருக்கலாம், ஊர் விட்டு ஊர் போகிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கு அந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நல்லது. தம்பி தங்கைகள் விஷயத்துலையும் அவதானம் வேணும். அவங்க சம்மந்தப்பட்ட நான் சொன்ன தொழில், வீடு, கல்யாணம் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வது நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமான், அவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி அவங்க 2 பேருடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் இடையிலான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய்க்கும் கணவன் அல்லது மனைவிக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. மௌன விரதம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், எதா இருந்தாலும் குடும்ப சம்பந்தப்பட்ட ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்னா, அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதை அப்படியே கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அது பேசி மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. கையில் இருக்கிற சேமிப்பு, இருப்பு, நகைகள் இதை சம்மந்தப்பட்டு வச்சு அதை வச்சு நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன்னா அதுக்குரிய நாள் இன்றைய நாளாக இல்லை.
இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதினு சொல்கிற மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்கிற துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடு, ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது, இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு திட்டத்தை தீட்டிருப்பீங்க, அதுக்கான களம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக, நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன், உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகப்படுத்திக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக தயாராகக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சிங்களுக்கு இடையில் நீங்கள் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதெல்லாம் தீர்ந்து சுகமாக வரக்கூடியதாக இருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தால் அதையும் வரும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுவும் இன்றைக்கு நன்மையை தரும். சிறு பயணங்கள் மூலமும் வெற்றிகளும் கிடைக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் ராசி அதிபதி அல்ல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள், நீங்கள் செய்கிற விரயங்களில் செலவுகளில் கவனமாக இருக்கும். அது விரயமாக மாறிடாமல் தேவையற்ற செலவாக இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்பவர்கள் கையில் இருக்க சேமிப்புகளை கொண்டு போய் போட்டு அதுகளை செய்யாமல் இருக்கிறது. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியில் ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களால் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாலும் நீங்கள் அதை சமாளித்து போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதுகளை சரியான ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால், அதாவது கும்பராசியில் பிறந்த பெண்கள் இன்றைக்கி மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சில உதிரப்போக்குகள் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது, கடந்து போய்கிட்டே இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வை எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி வெளிநாட்டு வீசா சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா என்ன யாராவது மதிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, அண்ணன் அக்கா கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு தேடி வரும்னு நினச்சிருப்பீங்க. எது சம்மந்தமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இன்றைய நாள் இல்லாட்டி நாலு நாள் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கனாலே இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நச்சிந்தனம். தொடர்ந்து மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். அதில் கர்மா அப்படிங்கிறதும் மன சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா எண்ணம் சொல் செயல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மனத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த மனதிலேருந்து ஆரம்பிக்கும் எண்ணம் சொல் செயலுங்கிற கர்மா எங்களுக்கு எந்த விதமான கர்மாக்களாக உருவாகுது அப்படின்னா அதை நான் நேற்று தெளிவாக சொன்னேன். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகாமிய கர்மாங்கிற 3 நிலைகளில் எங்களுக்கு தொழிற்படுது. அதில் முதல் நிலையை இன்றைக்கி பார்ப்போம், சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறது, இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல பிறவிகளை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சிவா புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கல்லாகி மரமாகி புல்லாகி பூண்டாகி மனிதராகி பலமிருகமாகின. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஆகியிருக்கோம். விஞ்ஞான ரீதியாக சொல்லணும்னா முதலாம் அறிவில் மரமாக இருந்து பரிமாற்றம் பெற்று
இயல்பூக்கம் அல்லது தன்மாற்றம் என்ற ஒரு நிலையை பெற்று அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு மனிதன்கின்ற பிள்ளையை பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த மனிதனுடைய நிலையை பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த கர்மா எங்களுக்கு யார் கொடுத்தான்னா எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க, அவங்களுக்கு யார் கொடுத்தானா அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க, அவங்களுக்கு யார் கொடுத்தானா அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க. இப்படி கருவழியாகவும் உங்களுடைய பிறப்பின் வழியாகவும் அதாவது ஆன்மா வழியாகவும் பல பதிவுகளை கொண்டு தான் இன்றைக்கு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் திடீர்னு சொல்லுவாங்க, பாம்பு மாதிரி சீராம் பாரு. அதே மாதிரி இன்னொருத்தனை சொல்லுவாங்க, எப்படி அட்டை மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒருத்தர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குறைக்கிறான் பாரு அப்படின்னுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த விலங்கியல் பதிவு இருக்கிறனால தான் அது வெளிப்படுது. இப்படி பல பதிவுகள் இருக்குது, கர்ம பதிவுகள் இருக்குது, விலங்கியல் பதிவு இருக்குது. அதில் இருந்து நம்ம வெளிவரணும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சஞ்சித கர்மாங்கிறது நம்ம பிறக்கும்போது நம்மளோட அந்த கர்ம பதிவுகள் பிறக்கிறது தான் சஞ்சித கர்மா. நான் இந்த சஞ்சித கர்மா அடுத்தது பிராப்த கர்மா ஆகாமிய கர்மாக்களை முடிச்சுட்டு இதில் இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வர நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கர்மாக்களில் முதலாவது சஞ்சித கர்மா. இதை நல்ல நினைவு வச்சுக்கலுங்க. பல பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தந்தை தாய் வழியில் உடல் கொடுக்கப்படுது. அவங்களோட பதிவும் நம்ம எடுத்த ஆன்ம பதிவுகளும் ஒன்றாக இணையும் போது தான் இந்த சஞ்சித கர்மா உருவாகுது. அந்த சஞ்சித கர்மாவோட தான் நம்ம பிறக்கிறோம். எங்கள் இயல்பு அந்த சஞ்சித கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்தல் பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.